ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை இருக்குங்க உனக்கு, ஆனா நீ எப்படி இருக்க? சிறைப்பட்டு இருக்கிற. அதான் நம்பிக்கையுடைய சிறைகளே. எங்க திரும்புன்னு சொல்றாரு? அரணுக்கு திரும்பு, தேவன் பக்கம் திரும்பு, பரிசுத்த ஆவியானவருக்கு திரும்பு. திரும்பிட்டா ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்காக மாறுமா? வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படியே வார்த்தை என்ன செய்யாது? கர்த்தர் சொன்னது நிச்சயமா நிறைவேறும். உங்க வாழ்க்கையில தெய்வம் என்ன சொல்லி இருக்கிறாரோ, காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அது நிச்சயம் நிறைவேறும். நீ திரும்ப வேண்டிய நேரம், திரும்ப வேண்டிய இருக்கு நேரம். எங்க திரும்ப? அரணுக்கு திரும்பு, தேவ சமூகத்துக்கு திரும்பு. அரண் என்றால் ஒரு பெரிய பாதுகாப்பு. உனக்கு பாதுகாப்பு யாரு? கர்த்தர் தானே பாதுகாப்பு. ஆண்டவர் பக்கம் திரும்பு, இயேசு பக்கம் திரும்பு. திரும்பிட்டா உனக்கு என்ன நன்மையை தாராராம்? ரெட்டிப்பான நன்மையை தாரார். என்றைக்குமே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சிங்கிள் இல்ல, டபுளாவே கொடுப்பாரு, திருப்தியா கொடுப்பாரு. போதும் போதும்னு சொல்ற அளவுல. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ திரும்ப வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க திரும்புன்னு சொல்றேன் இன்னைக்கு? அரணுக்கு திரும்ப. ஜெபம், இந்த சபை ஐக்கியம் ஒரு அரண், பாதுகாப்பு. இதெல்லாம் பாதுகாப்புங்க. திரும்பிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் வந்துடும். ஒண்ணு சொல்லட்டுமா? ஊழியக்காரர் உங்களை குறிச்சு ஜெபம் பண்ணாண்டா, சந்தோஷப்பட்டா போதும். உங்களை குறிச்சு நான் சந்தோஷப்பட்டாலே போதும், ரெட்டிப்பான நன்மை வந்துடும். நம்புறீங்களா? உங்களை நடத்துகிற, உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற உங்க மேய்ப்பன் சந்தோஷத்தோட செஞ்சா அது உங்களுக்கு எப்படி மாறுமா? பிரயோஜனமா மாறும். எபிரேயர்ல அப்படிதான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோட அதை செஞ்சா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். துக்கத்தோட செஞ்சா அது எப்படி மாறாதான்? அப்போ தேவனுடைய பிள்ளைகள், என்னை சந்தோஷப்படுத்துங்கள். நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? நீ உன்னை பத்தி, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்து கொள்கிறார்கள் என்பதின் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷம் எனக்கு இல்ல. நீ சத்தியத்துல நடந்துட்டா எனக்கு சந்தோஷம், அது உனக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மை தரும். இன்னும் ஏசாயால ஒரு வசனம் சொல்றேன். ஆமென், ஸ்தோத்திரம். 61:7 வாசிங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு அதெல்லாம் வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தன் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எதை செய்தாலும் தெய்வம் ரெட்டிப்பா செய்கிறார், ரெட்டிப்பா செய்கிறார். அல்லேலூயா. ஒரு ஃபேமிலிக்கா ஜெபிக்க பாரப்பட்டோம். அனுபவிச்சா சொல்றேன், யாரு எவெல்லாம் சொல்ல மாட்டேன், சொல்லும் போது சிலருக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு சில ஆண்டு காலம் குழந்தையே கிடையாது. ஆவியானவர் ஏவினாரு. ஏவ போகும்போது நானும் சில ஜெப தோழர்களை, சில நாள் நான் தனியா போயிருக்கிறேன், சில நேரம் ஜெப தோழரை கையில கூட்டிகிட்டே போவேன். கூட்டிட்டு போய் அங்க ஜெபம். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பேன் அப்படின்னாரு. எப்படி? நான் உடனே இத சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. அப்ப என்னுடைய கணக்கின்படி, மன யோசனையின்படி என்ன நான் புரிஞ்சேன், இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ரெட்ட பிள்ளை கிடைக்க போகுது அப்படின்னு என் மன யோசனையில நான் நினைச்சேன். அப்போ சில நாள் ஆன உடனே ஆசீர்வாதம் வந்துட்டு, நாங்க ஜெர்மனி இருக்கிறோம், எதிர்பார்ப்போம்ல. அப்ப அந்த கர்த்தருடைய பிள்ளைய பார்த்த உடனே நல்ல செய்தி உண்டா? ஏன்னா பல ஆண்டு ஆயிற்று, சில ஆண்டுகள் ஆயிற்று.
அவர் ஒரு நாள் சொல்லணும்னு நினைச்சேன், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து சொல்லலாம் நினைச்சேன் அப்படின்னாரு. சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா, ஆண்டோடைய கிருபையினால கருவுற்று இருக்கிறார்கள் அப்படின்னா. எனக்கு சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி, சில நாள் கழிச்சு, நீங்க ஸ்கேன் பண்ணிருப்பீங்களா? ஆமா. என்ன சிங்கிளா? ஏன்னா வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறாரு? எனக்கு அந்த எதிர்பார்ப்பு. அப்ப அவங்க சொன்னாங்க சிங்கிள் தான் அப்படின்னாங்க. ஆண்டவர் 2ல சொன்னாரு அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆண்டவர் கிருபையினால நல்ல ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார்கள். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நம்ம கூட ஆராதிக்காட்டுன்னு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் ஆராதிக்காங்க, நம்மளுமா நன்மைனா உண்டாகும். அல்லேலூயா. இன்னும் 1 வருஷம் ஆச்சு, திரும்பியும் கணுசி, திரும்பியும் கருவுற்றார்கள். 2 நாள் முன்னோட்டி நானும் மனைவியும் ஆஸ்பத்திரி போயிருக்கிறோம். 2 பிள்ளையும் தூக்கிட்டு வரான். இப்பதான் ஆவியானவர் சொல்றாரு, டேய் சொன்னெல்லாம் வாண்டா, 2 ஆண் குழந்தையும் தூக்கிட்டு வராங்க. ஆண்டவர் சொன்னா, உன்கிட்ட சொன்னல ரெட்டிப்பான நன்மை கொடுப்பேன்னு, இதாண்டா ரெட்டிப்பான நன்மைன்னு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆண்டுகள் கடந்து போனாலும் நிறைவேறும், நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்னது ஒரு நாளும் மாறாது. உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும். கோளும் கைமாய் போன ஒரு யாக்கோப 2 பரிவத்தோடு திரும்பி வர பண்ண என் அப்பாவால முடியுமானா? உனக்கு செய்ய முடியாதா? அல்லேலூயா. என்ன கேட்டாரு? உண்ண ஆகாரம், உடுக்க வஸ்திரம், என்ன பாதுகாக்கணும், இதான் கேட்டாரு. இதை மட்டுமா கொடுத்தாரு ஆண்டவரு? 2 பரிவாரத்தோடு திரும்பி வர கர்த்தர் பண்ணினாரே, ஆசீர்வதித்தாரே. உன்னை விட்டுருவாரா? திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்புங்கிறேன். அல்லேலூயா. நீ திரும்பினால் அவர் தருகிறார். எப்படி ஆசீர்வாதம்? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் சொன்னதை, காண்பித்ததை காலம் தாமதமானாலும் நிறைவேறும். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னுக்குட்டி எலிசாட்ட கேட்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும்? அவர் கேட்டாரு, உம்முடைய ஆவியின் வரம், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். 2 ராஜாக்கள்ல 2:9 எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சிங்கிளா கேட்கல, எப்படி கேட்டாப்ற? இரட்டிப்பாய். இப்ப உடனே எலியா சொன்னாரு, அரிதான காரியத்தை கேட்டுட்டேன் அப்படின்னா முடியாத காரியம். அதான் நான் சொன்னேன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால ஆகும். என்னால முடியாதுப்பா. நான் எடுத்துக்கொள்ளப்படுவது போது நீ என்ன கண்டால் இது கிடைக்கும். நான் கேட்கிறேன், எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா எதை பார்த்தாரு? நான் முடிக்க விரும்புறேன். எலியா சொல்லிட்டாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன கண்டா இது உனக்கு கிடைக்கும், இல்லனா கிடையாது. இப்ப எலியா எலிசா 2 பேரும் சேர்ந்து போகும்போது என்ன வருது? அக்கினி ரதம், அக்கினி குதிரை. 2 வந்து 2 பேரையும் பிரிக்கி. வேதம் சொல்லுது, சுழல் காற்றுல எலியா ஏறி போறாரு. நான் கேக்குறேன், சுழல் காற்று இருக்கு, அக்கினி ரதம் இருக்கு, அக்கினி குதிரை இருக்கு. எலியா எதை கண்டார்? எலிசா எதை கண்டார்? இந்த பகுதியில ஒரு அக்கினி எரியுது. அக்கினி ரதம் என்று சொல்லுங்கள், அல்லனா அக்கினி குதிரை என்று சொல்லுங்கள். இதுக்கு இங்க நிக்கிற என்ன பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? எலியாவை பார்த்ததுனால அல்ல, பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினியை பார்த்ததனால் அவனுக்கு கிடைத்தது இரட்டிப்பான வரம். நம்புறீங்களா?
புலம்புறாரு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே. வேதம் சொல்லுது அப்புறம். இந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே அதுக்கு அப்புறம் அற்புதம் நடக்கும். அப்புறம் அவனை காணாமல், யாரை காணாமல்? எலியாவை காணாம தன் வஸ்திரத்தை கிழிச்சான். கிழிச்சது போது மேல இருந்து விழுந்துச்சு ஒரு சால்வை. அல்லேலூயா. சால்வை, நான் கேட்கிறேன், அக்கினிக்கு முன்னாடி இந்த சால்வை நிக்குமா? வேதம் சொல்லுது எலியா மேல் இருந்த சால்வைன்னு சொல்லுது. எலியா மேல் இருந்த சால்வை தான். இந்த சால்வை தான் முதல்ல யார் மேல போட்டாரு? எலிசா மேல போட்டு நான் உனக்கு செய்ததை நினைச்சுக்கன்னாரு. இப்ப அக்கினி ரதம், அக்கினி ரதம், அக்கினி குதிரை, சுழல் காற்று. இந்த சால்வை என்ன ஆயிருக்கும்? நான் சொல்றேன், இது எலியாவின் சால்வை. எலியாவின் கைகளில் இருந்து பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினி ரதமும் அக்கினி குதிரைக்கும் போய் இது ஆவியானுடைய சால்வையா மாறு இப்ப வந்து விழுது எலிசா மேல. அல்லேலூயா. இதே சால்வையை தான் எடுத்து எலியா என்ன பண்ணாரு? முறுக்கி யோர்தான் முன்னாடி நிக்கிறாரு. 50 தீர்க்கதரிசிகள் தூரத்துல பார்த்து நிக்க. 2 பேர் போறானுங்களா, எலிசாவும் எலியாவும் போறானுங்களா. என்ன பண்ணிட்டு இப்ப எலியா என்ன பண்ணாரு? எலிசா நான் உண்மை விடுகிறது இல்லைன்ட்டாரு. எலியா என்ன பண்றாரு? சால்வை முறுக்கி ஒரு அடி. எதை அடிச்சாரு? யோர்தான் 2 பிரிஞ்சுது. உலர்ந்த தரை விளையா அந்த பக்கம் போற. அந்த பக்கத்துல இப்ப அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இப்ப அதே சால்வை அல்ல, இது ஆவியானவரின் சால்வை. இதை எடுத்து கரை புரண்டு போகுது. யோர்தான் கரையில வந்து நின்னுகிட்டு எலியாவின் தேவன் எங்கே அடிச்சாரு. எலியா செய்த கடைசி அற்புதம் எலிசா செய்த முதல் அற்புதமா மாறிட்டு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்க தலை மேல விழணுமா? தொடர்ந்து பின்பற்று, விடாமல் பின்பற்று. அரணுக்கு திரும்ப ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அல்லேலூயா. எலியா என்கிற அரணுக்குள்ள எலிசா இருந்தாரு. அதனால அவனுக்கு தொடர்ந்தது என்னது? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த வார்த்தை கேட்க தேவனுடைய பிள்ளைமே, இன்னைக்கு அக்கினி வஸ்திரத்தை உன் மேல வச்சிருக்கிறாரு. இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு ஏற்கனவே தரிசனமா சொப்பனமா சொல்லி இருக்கிறாரு. இது நிச்சயமா காலம் தாமதமாகலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. முழங்கால் பண்ணிடலாமா? ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமைதான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், சால்வை வாங்கல விளையாட்டு போடு. உமக்கு ஸ்தோத்திரம், நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே.